So this is also an important stabilizing effect for the reactive intermediate. Hyperconjugation effect na paapom idla you will see what are all the conditions. Idu vandu nambo, as I told you, this is also represented by the letter H. So we say this is H effect. H effect na enna hyperconjugation effect. Hyperconjugation effect operates on sigma electrons. Sigma electrons main electrons from the CH bond. Organic chemistry you have only CH bond the predominant so CH bond la irukra sigma bond la irukra இந்த electrons move ஆகிறதுக்கு பேரு தான் hyperconjugation. Hydrogen அப்படினு சொல்றதுனால deuterium la இருக்கிற bond ல இருக்கிற electrons move ஆகும். Tritium la இருக்கிற bond la இருக்கிற electrons move ஆகும். So only இந்த மூணு bond ல இருந்து move ஆகக்கூடிய electron displacement effect க்கு பேரு தான் we say that it is a hyperconjugation. For example, இப்போ இது எப்படி ஆப்ரேட் ஆகும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனமா பாருங்க. Suppose you have a methyl group here CH3 and then you have a carbocation here. So plus சொல்லிருக்கேன், plus sign இருந்தா there hello சொல்லு சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா சார்? ஷேர் பண்ணும்போது அதை பண்ணல. Okay. So just note down, note la edhikonga, hyperconjugation, very important effect. Very important effect. So okay, yeah, so it is called as the H effect and it operates on the sigma electrons only. That means sigma electrons of the CH bond or CD deuterium bond or CT tritium bond. Suppose இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது I will take an example. Say for example, if you take ethyl carbocation. Ethyl carbocation நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, so you have a plus charge. Plus charge னா you have an empty orbital. இங்க இந்த empty orbital இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த CH bondல இருக்கிற electrons தான் வந்து மூவ் ஆகும். இந்த bondல இருக்கிற electrons தான் வந்து மூவ் ஆகும். Now you know that இந்த ஒவ்வொரு பாண்ட்லயும் 2 எலக்ட்ரான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Each bond will contain 2 electrons. அப்ப என்ன ஆகும்னா, and you know that ஒரு ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். புரோட்டான் மூவ் ஆகாது, நியூட்ரான் மூவ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாண்ட்ல இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான் என்ன ஆகும்னா இப்படி மூவ் ஆகும். இட் வில் மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். இட் வில் கீப் ட்ரைங் மூவிங் லைக் திஸ். பட் இதால் இங்கே மூவ் பண்ணி வெளியில் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, இந்த கார்பனோட நியூக்ளியஸில் இருக்கிற 6 புரோட்டானும் ஹைட்ரஜனோட நியூக்ளியஸில் இருக்கிற ஒரு புரோட்டானும் இந்த 2 எலக்ட்ரானை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு. அதனால இந்த எலக்ட்ரானால் பிச்சுட்டு போக முடியாது. பட் இட் வில் கீப் மூவிங். ஸோ இப்போ என்ன ஆகும், when you draw this hyperconjugation structure, அந்த பாண்டு உடையிற மாதிரி நம்ம போடுவோம் அந்த இடத்துல. ஸோ தட் பாண்ட் பிரேக்ஸ். ஆக்சுவலாக அந்த பாண்டு உடையாது, உடையிற மாதிரி நம்ம போடுவோம். ஸோ இங்கே வரும்போது இந்த இடத்துல வந்து அந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்டுக்கு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். திஸ் பாண்ட் வில் ஷிஃப்ட் ஹியர். therefore you will have a CH2 here. இங்கே வந்துடும். now this H plus இங்கே தனியாக எப்படி இங்கே வந்துடும். ஸோ this is called as the hyperconjugative structure 1. hyperconjugative structure 1. ஸோ இந்த hyperconjugative structure எப்படி வரும் அப்படின்னா, இந்த கார்போகேட்டையானுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன், அதாவது ஆல்ஃபா கார்பன்னு சொல்லுவோம். அதை நம்ம கார்போகேட்டையானுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் அந்த பாண்டை உடச்சி, CH பாண்டை உடச்சி இதுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ இந்த நவ் இந்த இந்த இங்கே எவ்வளோ ஹெச் இருக்கோ அவ்வளோ ஹெச்சும் இட் கேன் கான்ட்ரிபியூட் டு திஸ். இப்போ 2வது ஹெச் வந்து இப்போ உடையும். இது வந்து ஃபஸ்ட்டு ஹெச், இது 2வது ஹெச் வந்து உடையும். அந்த 2வது ஹெச் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி உடையும். ஹெச் ப்ளஸ்ஸாக உடஞ்சி இது இந்த ஹெச் அப்படியே இருக்கும், இந்த ஹெச் அப்படியே இருக்கும். இந்த பாண்ட் இதுக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ திஸ் வில் ஹேவ் த ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 2. அதே மாதிரி 3வது ஹைட்ரஜனும் உடையும். 3வது ஹைட்ரஜன் உடஞ்சி அப்படியே இருக்கும், இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும், இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும், இந்த ஹைட்ரஜன் உடஞ்சிரும். இதில் இருக்கிற இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த கார்பனுக்கு போய் இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். வில் ஹேவ் தி CH2 here. So this is hyperconjugative structure 3. ஸோ இந்த ஆல்ஃபா கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ அவ்வளோ ஹைட்ரஜனும் உடஞ்சி இந்த கார்போகேட்டையானுக்கு எம்டி ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரானு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். therefore greater the number of alpha hydrogen
greater will be the hyperconjugative effect. That means it will be more, carbocation will be more stabilized. More stabilized will be the carbocation. More stabilized carbocation. So ஒரு காம்பவுண்ட்ல ஒரு கார்போகேட்டையானை சுற்றி எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கார்போகேட்டையான் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ரெசனன்ஸுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வரைகிற மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரைவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே வந்து பாண்ட் இல்லை, தெர் இஸ் நோ பாண்ட் ஹியர். வி சே தட் திஸ் இஸ் கால்ட் அஸ், இங்கே பார்க்குறதுக்கு ரெசனன்ஸ் மாதிரி இது மூவ் ஆகுது இல்லையா, ஆனால் சிக்மா எலக்ட்ரான் தான் இங்கே மூவ் ஆகுது, பை எலக்ட்ரான் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் நோ பாண்ட். Therefore, we call this as no bond resonance. No bond resonance. So you can see that there is no bond here. There is no bond here. All these three places there is no bond here. That's why resonance is also called as no bond resonance. Sorry, hyperconjugation is also called as no bond resonance. Sometimes it is referred to as Baker-Nathan effect. Baker-Nathan effect. Baker-Nathan effect. So, உங்களுக்கு 1 markல கேட்குற ஸ்கூல் டெஸ்ட்டில் கேட்குற கொஷின் வந்து explain Baker-Nathan effect or what is Baker-Nathan effect அப்படின்னு கேட்கலாம். So, you have to write this. So, greater the number of alpha hydrogen atom attached to the carbocation, greater will be the hyperconjugative effect and more stabilization will be the carbocation. So, இப்போ இந்த கார்பன் பார்த்தோன்னா this carbon is sp2 hybridized. கார்போகேட்டையான் எல்லாமே sp2 hybridized தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஒரு sp2 hybridized கார்பன் பக்கத்தில் ஒரு sp3 hybridized கார்பன் இருக்கும்போது அந்த CH பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகி இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அதுக்கு பேர் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். வாட் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்? The stabilization of the carbocation by the sigma electrons of the CH bond present to the adjacent position is called as the hyperconjugation effect. It is also called as no bond resonance. It is also called as Baker-Nathan effect. This is how you draw the hyperconjugative structure for any. Sir, அந்த definition repeat பண்ண முடியுமா சார்? எழுதிக்கோ. Hyperconjugation is defined as the stabilization of the carbocation புரோபீனில் வந்து இந்த பை பாண்ட் வந்து இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. செகண்டரி கார்போகேட்டையான் ஏன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட் மூலமாக இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகுது. அதோடு சேர்த்து இண்டக்டிவ் எஃபெக்டும் ஆப்ரேட் ஆகிறதுனால இது இன்னும் ஸ்டேபிளாக. ஸோ இதை நம்ம வந்து இஃப் யூ வாண்ட் டு ட்ரா தி hyperconjugative structure, ஒரு பாண்டை பிரேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கிறோம். இந்த பாண்டை உடஞ்சதுன்னா இந்த பாண்டு வந்து இங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுதுன்னு சொன்னால் இதில் E டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இதில் இந்த பாண்டு இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல CH2 மைனஸ் இங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பாண்டு உடையிறது. ஸோ திஸ் வில் பி ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 1. அதே மாதிரி ரெண்டாவது ஹைட்ரஜன் இது வந்து ஆல்ஃபா 1 உடஞ்சிது. அடுத்தது ஆல்ஃபா 2 உடையும் போது ஆல்ஃபா 1 உடையிறது. இதில் ஆல்ஃபா 1 உடையிறது. ஆல்ஃபா 2 ஹைட்ரஜன் உடையும் போது யூ வில் ஹேவ் H ப்ளஸ் இயர் முன்னால் வரைஞ்சோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் சேம் திங் யூ வில் ட்ரா. ஸோ யூ வில் ஹேவ் ஆல்ஃபா 2 தட் இஸ் கெட்டிங் ப்ரோக்கன் டவுன் ஹியர், டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 மைனஸ் இங்கே அப்படியே வரும். அடுத்தது வந்து ஆல்ஃபா 3 பிரேக் டவுன் ஆகும்போது ஆல்ஃபா 3 ஹைட்ரஜன் பிரேக் டவுன் ஆகும்போது இந்த H அப்படியே இருக்கும், இந்த H அப்படியே இருக்கும், இந்த H உடஞ்சிடும். அப்போ இந்த பாண்ட் இதுக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே CH சிங்கிள் பாண்ட் CH2 மைனஸ் இங்கே வந்துடும். திஸ் வில் பி hyperconjugative structure 2. This will be hyperconjugative structure 3. So this is how the hyperconjugative structure stabilizes the carbocation.
ஓகே. ஸோ சப்போஸ் வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் எக்ஸாம்பிள் 3ல வந்து சப்போஸ் இஃப் யூ ஹேவ் TH H H இங்கே இருக்குது, இப்படி 3 இங்கே H இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போஸ் இஃப் யூ ஹேவ் CH2 மைனஸ் இங்கே வருதுன்னு வச்சுக்கோ. அதாவது ஈத்தீன் ஆர் வேறு ஏதாவது ஒரு பாண்டில் பிரேக் ஆகி அங்கே மைனஸ் வருதுன்னு வச்சுக்கோ. ஸோ அங்கே மைனஸ் வரும்போது அந்த இடத்துல இங்கே வந்து உனக்கு இது இந்த மாதிரி பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகாது. இந்த இடத்துல வந்து தெர் இஸ் நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் வில் டேக் பிளேஸ். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் எப்போ நடக்கும்? எம்டி ஆர்பிட்டல் இருந்தால் தான் நடக்கும். எம்டி ஆர்பிட்டல் இல்லைன்னா நடக்காது. இது ஃபில்டு ஆர்பிட்டல் உனக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தேர் இஸ் நோ ஷிஃப்டிங் ஆஃப் திஸ் சிக்மா பாண்ட் வில் டேக் பிளேஸ் பிகாஸ் ஆனையானுக்கு வந்து இந்த காம்பவுண்டுக்கு வந்து இந்த கார்பனுக்கு ஆல்ரெடி ஆக்டெட் இருக்கும். உனக்கு இந்த கார்பனுக்கு ஆக்டெட் இருக்கிறதுனால இதுக்கு வந்து இந்த இடத்துல ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட் வந்து இங்கே ஆப்ரேட் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஹைப்பர் கான்ஜுகேஷன். இதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். வாட் ஆர் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்? Application of hyperconjugative effect. So what are the application of hyperconjugative effect? இந்த inductive effectல பார்த்த மாதிரி தான். First வந்து stability of the carbocation. Stability of carbocation. So stability of carbocation நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். Say for example if you have got tertiary butyl carbocation. Tertiary butyl carbocationல பார்த்தனா now this carbon has a plus charge which means there is an empty orbital. ஸோ இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன், இது இன்னொரு ஆல்ஃபா கார்பன், இது இன்னொரு ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா 1ல 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஆல்ஃபா 2ல 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஆல்ஃபா 3ல 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ தெர் இஸ் டோட்டலி 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். therefore this will நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி greater the alpha hydrogen greater will be the stabilizing effect. Therefore tertiary carbocation will be most stable by hyperconjugation effect. Tertiary carbocation is more stable by hyperconjugation effect. அதே மாதிரி if you look at the secondary carbocation, now this carbocation you have a secondary carbocation. So this is alpha. கார்போகேட்டயானுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா, கார்போகேட்டயானுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆல்ஃபா. 2 ஆல்ஃபா இங்கே இருக்கும். இந்த ஆல்ஃபாவில் 1ல் 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஆல்ஃபா 2ல் 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ மொத்தமாக 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ டெர்ஷரியோட கம்பேர் பண்ணும்போது செகண்டரி வில் பி லெஸ் ஸ்டேபிள். அண்ட் பிரைமரி எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா அங்கே ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கும், CH2 ப்ளஸ் இங்கே வரும். இந்த கார்போகேட்டான் இஸ் அட்டாச் டு ஒன்லி 1 கார்பன். therefore ஆல்ஃபா 1 மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து யூ ஹேவ் ஒன்லி 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். therefore primary carbocation will be less stable when compared to secondary carbocation. And now if you look at 0 degree carbocation CH3 plus இருந்தா இந்த இடத்துல there is no alpha hydrogen. There is no alpha hydrogen. So no hyperconjugation take place. Therefore 0 degree carbocation is the least stable carbocation. 0 degree carbocation is least stable carbocation. Okay, so இப்போ இதில் வந்து this is how you interpret the stability of the carbocation in terms of alpha hydrogen. இப்போ நான் உனக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். இப்போ நீ இதை ஒன்றால் சொல்ல முடியறதா பாரு. Suppose if I give you 3 compounds like this, you have this CH3 plus our carbocation, then you will have another carbocation like this, and you have another carbocation like this. இப்போ இந்த மூணுத்துல எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள், எது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லு பார்க்கலாம். which is most stable, which is least stable? ஹைப்பர்கான்ஜுகேஷன் எஃபெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஆல்கீன்ஸோட ஸ்டெபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது மாதிரி இப்போ டபுள் பாண்ட் சி இருக்கு பத்தியா, இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒரு செட்டா எடுத்துட்டுறோம். இதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் வந்து ஆல்ஃபா கார்பன், இதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆல்ஃபா கார்பன். ஸோ இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் இருக்குன்னு சொன்னா ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3, ஆல்ஃபா 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து இப்போ CH3 இருக்குன்னு வச்சுக்கோ. இங்க CH3, 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 CH3. இந்த காம்பவுண்ட் பேர் என்ன? இதனோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு புரியுறதா?
So double bond சுத்தி இருக்கிற கார்பன் எல்லாம் ஆல்ஃபா கார்பன். அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ அதில் எது அதிகமாக இருக்கோ that will be the most stable compound. Now I want you to name all these compounds. இந்த compound பேர் என்ன, இது பேர் என்ன, இது பேர் என்ன, இது பேர் என்ன, குயிக்காக சொல்லு பார்க்கலாம். Now tell me which is most stable, which is least stable among all these alkenes. So ஏல வந்து பார்த்தீங்கன்னா இதில் maximum amount of alpha hydrogen இருக்கிறதுனால this compound, this carbocation will be most stabilized by hyperconjugation. Therefore A will have the maximum reactivity. Reactivity order வந்து ஏல தான் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல வந்து கார்போகேட்டன் ஸ்டேபிளாக இருக்கோ அந்த காம்பவுண்ட் தான் நல்லா ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஆர்டரில் நீ அந்த நம்பர் ஆர்டர்லேயே போட்டுன்னு வரணும். 5 4 3 2 1 போட்டுன்னு வரணும். 5 4 3 2 1 போட்டால் என்ன வரும்?